ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவில் நான் உப்புமா செஞ்சு காமிச்சிருக்கேங்க. ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். அதோட ஒரே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவுனா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சரிசமமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை மணமாக இருக்குங்க. அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ பச்சை வேர்க்கடலை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுல முன்னாடியே நான் சேர்க்குறேன். இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா வெடியட்டுங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு நான் சேர்த்து அதோட வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி நல்லா பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா வெடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ரொம்ப வதக்க வேணாம், க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ நான் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நீங்கள் விருப்பப்படி வெஜிடபிள் கூட சேர்க்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 நிமிஷம் போல் மூடி வைக்க போகிறேங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும், வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. 1 கப் ரவை, 1 கப் கேழ்வரகு மாவு, டோட்டலாக 2 கப் ஆகுதுங்க. அதனால் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 4.5 கப் கொஞ்சம் குழைவாக இருக்கும், நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கொதி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச மாவை சேர்க்கலாம். கொதி வரட்டுங்க, மூடி வைக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்ச மாவை சேர்த்துடலாம். கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கேழ்வரகு மாவுங்கிறதுனால நல்லா கட்டி ஆகிடும். அதனால் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டேங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நல்லா வெந்து வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். கட்டி எதுவும் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி உப்மா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி
செஞ்சு சாப்பிட்லாம், உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.